விரிவுரையாளரை காவு வாங்கிய மகளின் காதல். 2026 மார்ச் 19. யாழ்ப்பாணம் பாண்டியன் தாழ்வு பகுதியில் உள்ள அந்த வீடு நிசப்தமாக இருக்கிறது. வழக்கமாக பல்கலைக்கழகம் செல்லும் விரிவுரையாளர் தயாளினி அன்று பணிக்கு வரவில்லை. ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அக்கம் பக்கத்தினரும் யாழ் பல்கலைக்கழக பணியாளர்களும் பதறுகிறார்கள். ரஜரட்டை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் அவரது மகனுக்கு தகவல் பறக்கிறது. பதறியடித்து கொண்டு யாழ்ப்பாணம் வந்த மகன் நேரே வீட்டுக்கு ஓடுகின்றார். அங்கே அவரை எதிர்கொண்டது பூட்டப்பட்ட வீடு. ஏதோ ஒரு விபரீதம் நடந்திருப்பதை உணர்ந்த அவர் நேரே போலீஸ் நிலையம் செல்கிறார். பல்கலைக்கழக நிர்வாகமும் தமது விரிவுரையாளரை கண்டுபிடித்து தரும்படி போலீசாரிடம் எழுத்து மூலமாக வேண்டியது. களத்தில் இறங்கிய யாழ்ப்பாண போலீசார் வீட்டை அங்குலமங்குலமாக சோதிக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு கிடைத்த முதல் க்ளூ பிரிக்கப்பட்ட கூரையோடுகள். யாரோ வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்திருக்கிறார்கள். இரண்டாவது க்ளூ தயாளினியின் அறைக்குள் சிதறி கிடந்த தலைமுடிகள். அவை அறுபட்ட நிலையில் இருந்தன. அங்கே ஒரு கொடூரமான போராட்டம் நடந்திருப்பதை அந்த தலைமுடிகள் உணர்த்தின. மூன்றாவது குழு தயாளினியின் காரையும் காணவில்லை. போலீசாரின் சந்தேகம் தயாளினியின் மருமகன் திவாகர் மீது திரும்பியது. ஆனால் கடத்தப்பட்ட தயாளினி மற்றும் அவரது மகள் இருவரின் போன்களும் சுவிட்ச் ஆஃப். எப்படி கடத்தப்பட்டவர்களை கண்டறிவது என்று போலீசார் தலையை பித்து கொண்டிருந்த போது மார்ச் 18 அதாவது தயாளினியும் மகளும் காணாமல் போன நாளில் நள்ளிரவை தாண்டிய வேளையில் பரந்தனில் உள்ள ஒரு ATM இயந்திரத்தில் தயாளினியின் வங்கி அட்டையை பயன்படுத்தி பணம் எடுக்கப்பட்ட விடயத்தை போலீசார் கண்டுபிடித்தனர். குற்றவாளியை பின்தொடர்வதற்கான ஒரு நூல் அவர்களுக்கு கிடைத்துவிட்டது. யாரும் எதிர்பார்க்காத திருப்பமாக இன்னொரு தடயமும் சிக்கியது. திருகோணமலையில் உள்ள ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் தயாளினியின் காரின் QR கோட் பயன்படுத்தி பெட்ரோல் அடித்த அந்த தகவல் போலீசாரின் கணினிக்கு மின்னலாய் வந்து சேர்க்கிறது. தொழில்நுட்பம் குற்றவாளியின் கழுத்தை சுற்றியது. திவாகரின் போன் சிக்னலும் திருகோணமலையில் இருப்பதை காட்ட போலீஸ் படை திருகோணமலையில் திவாகரும் மனைவியும் தங்கியிருந்த வீட்டை சுற்றி வளைத்தது. திருகோணமலையில் உள்ள ஒரு மறைவிடத்தில் தனது மனைவி அதாவது தயாளினியின் மகளுடன் பதுங்கியிருந்த திவாகரை போலீசார் கையும் களவுமாக பிடிக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு வரப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த விசாரணை ஆரம்பத்தில் மௌனம் காத்த திவாகர் பின்னர் வாயை திறந்தபோது வெளிவந்த தகவல்கள் அங்கிருந்த அனுபவம் வாய்ந்த போலீஸ் அதிகாரிகளையே அதிர வைத்தன. திவாகர் வாக்குமூலத்தில் சொன்ன அந்த திடுக்கிடும் உண்மைகள் என்ன? அடுத்த பகுதியில் பார்ப்போம்.